ஜெயராஜ் பன்னீஸ் வழக்கு நடந்த அந்த அது கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகள் ஆன சூழ்நிலையில் அதே போன்று இந்த சம்பவமும் ஒரு அப்பாவி காவல் நிலையத்தில் அடித்து கொல்லப்படக்கூடிய அளவுக்கு அந்த நிகழ்வுகள் இருக்கக்கூடிய நிலையில் அந்த சம்பவத்தின் விசாரணை இன்னும் முடிவடைந்து உரிய தண்டனை கிடைக்கும் தாமதமாகிறது. அந்த வழக்கையும் நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் தனியாக அதை நடத்தி அதில் பல்வேறு வாதங்களையும் முன்வைத்திருக்கிறீர்கள். இப்போ அந்த வழக்குக்கும் சாத்தான்குளம் ஜெயராஜ் பன்னீஸ் வழக்கிற்கும் இந்த வழக்கிற்கும் உள்ள அந்த வேறுபாடு இல்லாட்டா அது நிகரான சம்பவம் தான் இதுன்னு சொல்லி நினைக்கிறீங்களா சார்? இல்ல, அதாவது எந்த வழக்கையும் ஒப்பிட்டு பேசுவது சரியாக இருக்காது. சாத்தான்குளம் வழக்கையும் இதையும் ஒப்பிட்டு எந்த சித்திரவதையும் தவறு. அது ஜெயராஜ் பன்னீஸ்க்கு நடந்தாலும் சரி, அது அஜித்குமாருக்கு நடந்தாலும் சரி, தவறு என்ற நிலைப்பாடு தான் நான் சார்ந்து இருக்கக்கூடிய சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தினுடைய நிலைப்பாடு. இது என்னை பொறுத்தவரை இது சிபிஐயிடம் ஒப்படைத்து விட்டோம் என்றால் எங்க வேலை முடிஞ்சிச்சுன்னு தமிழ்நாடு அரசு அமைதி போயிடக்கூடாது. எப்படி அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குல ஒரு ஸ்பெஷல் டீம் உண்டாகி அந்த வழக்கு கொண்டு சென்று இப்போ நீ சார்ஜ் ஷீட் போட்டு ட்ரையல் முடிஞ்சிருக்கோ, அதே போல் இதுலயும் அரசாங்கம் யோசிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவா. அதுதான் சிபிஐ வேண்டாங்கிறீங்க. எல்லா அரசியல் கட்சி மற்ற பல்வேறு பிரபலங்களும் சிபிஐ விசாரணை வேணும், சிபிசிஐடி என்பது அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குது. இதுல வேற ஏதாவது அந்த அதிகாரிகளை காப்பாற்றுவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படுமோன்னு ஒரு சந்தேகம் எழுப்பப்படுது. ஏன் சிபிஐ வேண்டாங்கிறீங்க? நான் சிபிஐ வேண்டான்னு சொல்றது ஸ்டெர்லைட் வழக்கு 2018 ஸ்டெர்லைட் வழக்க இதே உயர் நீதிமன்ற மதுரை பெஞ்ச் தான் சிபிஐ ஒப்படைச்சது. சரி, இன்னைக்கு வரைக்கும் சிபிஐ விசாரணை செய்து கொண்டு ஒரே ஒரு குற்றவாளி போலீஸை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. வருஷம் 7 ஆயிடுச்சு, ஒரே ஒரு ஆளை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆகவே சிபிஐ சிபிஐ பெரிய வழக்குகள் பார்க்கட்டுங்க. இது ஒரு கஸ்டோடியல் டெத், இது நல்ல சீனியர் ஆபீசர்ஸ், இண்டிபெண்டன்டா இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் இருக்காங்க. ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வேணுமா போட்டுட்டோம். சரி, ஏன் அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குல கண்டுபிடிக்கலையா அவங்க? நீதி விசாரணை போதுமா? இது தவிர எஸ்ஐடி மாதிரி போடணுமா? சிறப்பு விசாரணை இப்ப நீதி விசாரணைன்றது நீதிமன்றத்துடைய மனசாட்சிக்கு என்ன நடந்தது தெரிந்து கொள்வதற்காக இருக்கக்கூடிய ஒரு விசாரணை. சரி, அது 8ஆம் தேதிக்குள்ளார ரிப்போர்ட் கொடுக்கணும். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. அந்த ஒரு வாரத்திற்குள்ளார அது முடிச்சு கொடுக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு பிற்பாடுதான் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஆணை இருக்கும். நான் இந்த பொதுவெளியில் கேட்பது என்னவென்றால், தமிழக அரசு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு தவறு செய்கின்ற நேரத்தில் நல்லது வளரக்கூடிய ஒரு நேரம் இதுதான். நீதிமன்றம் இது போன்ற ஒரு மாற்றத்தை தமிழக அரசு தன்னுடைய செயல்பாட்டில் காட்டுவதற்காக தான் இந்த ஒரு வாரம் கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு வாரம் கொடுத்திருப்பதை தமிழக அரசு முழுமையாக ஏற்றுக்கொண்டு கை கழுவி சிபிஐ ஒப்படைக்காமல் அவர்களே முன்வந்து பல அதிகாரிகளே நடவடிக்கை எடுத்து சாட்சியங்களை பாதுகாத்து முதல் முறையாக தாங்களே தண்டனை கொடுப்பதற்கான பணியில் இறங்க வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்களுடைய உண்மையான எதிர்பார்ப்பு என்பதை கூற விரும்புகிறோம். நிறைவா ஒரு கேள்வி சார், கண்டிப்பா சார். இது நீங்க அந்த லாக்அப் டெத்துங்கிற இது அந்த விசாரணைக்கு காவல் நிலையத்தின் அந்த அறைக்குள், காவல் நிலைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள வச்சு இந்த அஜித்குமார் அடித்து கொல்லப்படலை. அவர் வெளியே அழைத்து செல்லப்பட்டு விசாரணையில் பல்வேறு இடங்களில் வைத்து அடிக்கும் போது ஏற்பட்ட காயத்தில் தான் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். இதனால இந்த லாக்அப் டெத்துங்கிற அந்த இதுக்குள்ள தான் வருமா சார்? அந்த வரம்புக்குள்ள தான் அது வருமா? கண்டிப்பா வரும். லாக்அப்புக்கு வெளியில தானே அது நடந்திருக்கு அந்த சம்பவங்கள். எந்த சம்பவம் லாக்அப்புக்குள்ளார நடக்கிறது இல்ல, எல்லாமே காவல் நிலையத்தில் நடக்கக்கூடியதுதான். லாக்அப் ரூமுக்குள்ளார சில நேரத்தில் அடிப்பாங்க, சில நேரத்தில் மேல் மாடி கூட்டிட்டு போய் அடிப்பாங்க. அத பிரஸ்ல நம்ம பயன்படுத்துற வார்த்தை லாக்அப் டெத். ஆனா இது ஆக்சுவலா கஸ்டோடியல் டார்ச்சர், காவலில் இருக்கக்கூடிய சித்திரவதை. காவலில் போலீஸ் எப்போ ஒருவரை காவலில் எடுத்துக் கொள்கிறார்களோ அந்த காவலில் அவரை வைத்துக் கொண்டு நடத்துகின்ற சித்திரவதை தான் காவல் கஸ்டோடியல் டார்ச்சர் என்ற ஆங்கிலத்திலும் காவலில் இருக்கும் பொழுது நடக்கக்கூடிய சித்திரவதை என்று கூறுகிறோம். இன்னொன்று எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது, சிஎஸ்ஐஆர் காப்பிங்கிறது 27ஆம் தேதியே நாங்க பண்ணிட்டோம், 28ஆம் தேதி எஃப்ஐஆர் இணையதளங்களை நாங்க வெளியிட்டு விட்டோம் என்று காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. அது சரியா சார்? 28ஆம் தேதி 10:30 மணிக்கு இரவு ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அது இணையதளத்துல நேற்று வரைக்கும் ஏறவில்லை. 28 வரைக்கும் ஏறவில்லை. 28ஆம் தேதி 10:30 மணிக்கு போட்ட எஃப்ஐஆர் நீதிமன்றத்தில் சொன்னார்கள். அது எஃப்ஐஆர் போடுவதற்கு முன்பே அந்த ஸ்பெஷல் டீம் இவங்களை கஸ்டடியில் எடுத்துட்டாங்க, அஜித் மற்றவங்களும். 27ஆம் தேதி மாலையிலிருந்து இரவு முழுவதும், காலையிலிருந்து நாள் முழுவதும், அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் வருது. எஃப்ஐஆருக்கு அவங்க கஸ்டோடியல் டார்ச்சருக்கு சம்பந்தமே கிடையாது. இப்ப புதிதாக அதை கூறுகிறார்.
தயவு செய்து இதுல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் மேல் இந்த அரசு ஒரு தேர்வு செய்யப்பட்ட அரசு என்ற நிலையில பொதுமக்களுக்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டிய அரசு என்ற முறையில தானாக செயல்படுவதற்கு நடவடிக்கைகள் எடுப்பதற்கு தான் நீதிமன்றம் வாய்ப்பு கொடுத்திருக்கு. அந்த வாய்ப்பை அவர்கள் விட்டுவிடக் கூடாது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஓகே, இந்த நீதி விசாரணை அறிக்கை 8ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட்ட பின்னரே இந்த வழக்கு விசாரணையில வந்து ஒரு முடிவு தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்கதா இருக்கும். குறுகிய காலத்தில் முடிவு வராது. என்ன அரசு என்ன நிலைப்பாடு இருக்கு என்று அரசு கூறுவார்கள். நீதிமன்றம் தான் கொடுக்கக்கூடிய ஆணை என்னவா இருக்கும் என்றது 8ஆம் தேதி தெரியும். ஓகே, நான் ஏன் கேட்கறேன்னா, இது ஏற்கனவே ஸ்டெர்லைட் வழக்கில் இன்னும் முடிவு வரல, இது ஜெயராஜ் பென்னிஸ் வழக்கிலையும் இன்னும் விசாரணை போய்கிட்டு தான் இருக்குன்னு தீர்ப்பு வரல. அது போல இந்த வழக்கு விசாரணையும் நீண்ட காலம் அது இழுக்குமா அல்லது ஒரு விரைவாக தீர்ப்பு வருமா கேட்கிறேன். எங்களை போன்ற மனித உரிமை ஆர்வலர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நம்பிக்கை. நம்பிக்கை இன்மையுடன் இது போன்ற விஷயங்களில் நாங்கள் செயல்பட விரும்புவதில் சரி, hope is the only solution. ஆனால் நம்பிக்கையுடன் நாங்கள் செயல்படுகிறோம். நீதித்துறையை நம்பி நீதித்துறைக்கு வந்தோம். அந்த நம்பிக்கையை அவர்கள் கைவிடவில்லை. அவர்கள் மிக மிக பொறுப்புடன் இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் நாங்கள் இன்னும் எங்களுக்கு தெரியக்கூடிய விஷயங்களை அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று சரியான ஒரு தீர்ப்பை அவர்கள் கொடுக்கார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.